ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் என்ன பண்ணினேன், இதில் screener.in.inல ஒரு புது ஃபார்முலா ஒன்று போட்டேன் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அப்படி ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்டது வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதில் நம்ம என்ன ஏகப்பட்டது வந்திருக்கு. அதில் நம்ம ஒன்று ஒன்றா எதெல்லாம் வயபுளாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நம்மளால் இது பண்ண, அதாவது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சில இது இந்த வருஷத்துக்கே வாய்ப்பு இருக்கும். சில இது ஃபோர்த் கம்மிங் இயர்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மார்க்கெட்டை இப்போ எல்லாமே ஹையில் இருக்குது. நம்ம பாப்புலர் ஸ்டாக்ஸ்னு நம்ம எடுக்கிறது அம்புட்டு ஹையில் இருக்குது. அன்பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் லோவில் இருக்குது. அப்போ இப்போ அன்பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, எதெல்லாம் இப்போ ஏறி முடிச்சுட்டு மார்க்கெட் சைடுவேஸில் போகும்போது இந்த அன்பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட ஒரு 10%, 20%, 30%ன்னு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் விஷ் லிஸ்ட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு எவன் எப்போ ஏறான், நம்ம இனிமேல் ஸ்டாக்ஸ் இனிமேல் 2026க்கு தான் நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணணும். அதனால நம்ம ஸ்லோவாக ஒரு ஒன்றா கம்பெனிஸ் நம்ம பார்த்துட்ருப்போம். எதெல்லாம் கீழே இருக்குன்னு. இப்போ ஏறினதெல்லாம் கீழே உழுகும்போது எவ்வளோ உழுவாங்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் எந்த இண்டஸ்ட்ரி கவரேஜ் ஆகலையோ அந்த இண்டஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நமக்கு மேலே ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் நம்ம இனிமேல் நிறைய டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அந்த இது பண்ணிடுவோம். ஸ்டாக்ஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, போர்ட்ஃபோலியோ போடுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வகையில் நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போதைக்கு ஒரு 2 ஸ்க்ரீன் அவுட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் கெயில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கெயில் நான் போடணும். அதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்க்ரீன் அவுட் பண்ணியிருக்கிறேன். சப்சிக்வெண்ட்டாக நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணின ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். இந்த கம்பெனிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியன் ஹோட்டல் லிமிட்டடோட ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது இருக்குது, ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்லேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. பெரிய பிஸ்னஸ் ரிஸ்க் ஒன்றும் இவங்க டிஸ்கஸ் பண்ணலை. ஜென்ரலாக பிஸ்னஸ் அப்படிங்கிற எக்கானமி அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடக்கூடிய அந்த அளவு தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நிறைய இருக்குது. வரிசையாக பார்ப்போமே. நிறைய இருக்குது. இதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, தாஜ் கிருஷ்ணா இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். தாஜ் கிருஷ்ணாங்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். எங்கே இருக்குது? பஞ்சாரா ஹில்ஸ் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது இது. அதுக்கப்புறம் தாஜ் டெக்கான். இவங்க டெக்கான்னாலே ஹைதராபாத்துன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது 151 ரூம் இருக்குது. இது என்ன ஸ்டார் கேட்டகரின்னு போடலை. இவன் எந்த 6 ஏக்கர்ஸில் இருக்குன்னு தான் போட்டிருக்கிறானே தவிர்த்து ஸ்டார் கேட்டகரி போட்ட மாதிரி தெரியல. பாப்புலர் ஏஷியன் பார் அண்டு கிரில் இதெல்லாம் சரி, சிங்க்ரனைஸ்டு வித்துன்னு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு விவாண்டா இந்த ஹைதராபாத். இதுவும் என்ன ஸ்டார் ஹோட்டல்னு போடலை. 181 ரூம் இருக்குன்னு மாத்திரம் போட்டிருக்கிறாங்க.
அ தாஜ் சண்டிகர்ன்னு போட்டிருக்கிறாங்க. இதுவும் ஸ்டார் போடல. ஃபர்ஸ்ட் இதுக்கு மாத்திரம் தான் ஸ்டார் போட்டிருக்கிறாய்ங்க. அப்புறம் எதுக்குமே ஸ்டார் போடல. 149 இருக்கு. தாஜ் கிளப் ஹவுஸ் மெட்ராஸ்ல இருக்கு, சென்னையில இருக்கு. 220 ரூம்னு போட்டிருக்கிறாங்க. இதுக்கும் ஸ்டார் போடல. தாஜ் சாண்டா க்ரூஸ் பாம்பே போட்டிருக்கிறாங்க. அ இதுக்கும் ஸ்டார் போட்ட மாரி தெர்ல. ஆனா இதுக்கு ஒண்ணுத்துக்கு தான் ரொம்ப லென்த்தியா குடுத்துருக்கிறாய்ங்க. ஸோ இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அ இவன் வந்து இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபினான்ஷியல் ஸ்கோர்ஸ பார்ப்போம். டிக்கெட் ஆப்பரோடைய ஸ்கோர்ஸ பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் குட்டா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் ஆவரேஜா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா, இதிலேயே பார்த்துக்கலாம். பிஇ ரேஷியோ நம்ம தூக்கி இங்க பார்ப்போம். ஸ்டாக் பிஇ ரேஷியோ 28ன்னு போட்டிருக்கிறாங்க. சரி 28ன்னே இருக்கட்டுமே. அ எனக்கு என்னமோ 28ங்கிறது சந்தேகம் தான். இங்க நம்ம பார்த்துக்குவோம். ஸ்டாக் பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பைசெல் ஜோன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுலயும் பிஇ ரேஷியோ போடல. அம் ஓவர் வியூலயாவது பிஇ ரேஷியோ போட்டிருக்கிறான்னு பார்ப்போம். பிஇ ரேஷியோ இங்க இருக்கு. டிடிஎம் பிஇ 21.9ன்னு போட்டிருக்கிறாய்ங்க. இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு புக் 7.7ன்னு போட்டிருக்கிறாய்ங்க. இண்டஸ்ட்ரி பிஇ டிடிஎம் வந்து 61 போட்டிருக்கிறாய்ங்க. அ டிடி பிஇ குரோத் வந்து 3ல இருக்கு. பீட்டா ஸ்கோர் வந்து ரொம்ப லோவா இருக்கு. 1 இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவா இருக்கு. அப்டின்னா, இது வந்து கிராஜுவலா ஏறும், கிராஜுவலா இறங்கும். இப்ப பிரைஸ் டூ புக் வந்து 3.4ல இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனி, அ இவன் வந்து பிஇ வந்து இவன் 16ன்னு போட்டிருக்கிறான். அது ஆனா 19 கிட்டக்க போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். பிபி வந்து 3.7ல இருக்கு. அத நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். செக்டார் வந்து 74 பிஇ, அப்புறம் 7.11 வந்து பிபின்னு போட்டிருக்கிறான். கொஞ்சம் ஒவ்வொரு சைட்டுக்கும் வேரியா ஆகுது. இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம். இன்னும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல எதெல்லாம் ஸ்க்ரீன் அவுட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க, இண்டஸ்ட்ரி ரெவென்யூ குரோத்த காட்டிலும் கூடவே எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷேரும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் சிஜிஆர்ல கூட எடுத்திருக்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா, ஆரம்பத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர் 2016லேருந்து எடுத்துக்குவோம். 272, 272, 290 அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு வச்சிருப்பாய்ங்க. 2015லேருந்து எடுத்தோம்னாக்க 250, 272 நெட் இன்கம்லாம் பார்த்தோம்னாக்க மைனஸ்ல இருந்திருக்கு. அப்புறம் நடுவுல வந்து ஒரே 1 வருஷம் இந்த வருஷம் தான் பிளஸ்ல இருந்திருக்கு. 2016ல பிளஸ்ல இருந்திருக்கு. 17லயும் பிளஸ்ல இருந்திருக்கு. இதெல்லாம் சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு. டபுள் டிஜிட்ல வர ஆரம்பிச்சது 2018ல தான் வர ஆரம்பிச்சிருக்கிறான். டபுள் டிஜிட்டுக்கே. எது நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டுக்கே 2016ல தான் வர ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப அவனுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து ரூ. 290 கோடி போயிருக்கு. இப்ப வந்து கரண்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் கோவிட் 2018 வந்து பார்த்தோம்னா 290 கோடியா, 2019ல 324, 2020ல 313 இந்த டைம்லாம் வந்து லாக்டவுன் வந்து இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்லயே லாக்டவுன் இருக்கு. டொமஸ்டிக் டிமாண்ட் மாத்திரம் தான். இந்த 2021 வரைக்கும் இன்டர்நேஷனலே வந்து ஓப்பன் ஆகல. நமக்கு 2020லயே முதல்ல நமக்கு லாக்டவுன் போட்டாங்க. 2022ல வந்து 228 கோடி வந்திருக்கு. 2023ல 412 கோடி. இப்ப பார்த்தோம்னா, இதுக்கும் ஒரு ரூ. 200 கோடி கிட்டத்தட்ட ரூ. 200 கோடி வித்தியாசம் வந்துருச்சா? 200 கோடிக்கு ஒரு 10 கோடி வித்தியாசம்னு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பெரிய குரோத். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய குரோத்ன்னு பாருங்க. 2021 விட்டுருவோம். 2000 அதுல அதுல 290 கோடி இருந்திருக்கும். 2020ல 313 கோடி. அப்புறம் திருப்பி கீழ அப்படியே இந்த லாக்டவுன்ல இறங்கிட்டு, திருப்பி ஏறும்போது, விட்டதெல்லாம் பிடிச்ச மாரி 2023ல ரூ. 412 கோடி எடுத்திருக்கிறாய்ங்க. எபிட்டா 114 கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்ப்போம். 25 கூட இல்ல 30% கிட்ட எபிட்டா இருக்கு. அப்புறம் நெட் இன்கம் வந்து 93.
93 அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 25% கொஞ்சம் கம்மியா 18% எடுக்குறாங்க. ரியலா வந்து பிசினஸ்ல நல்ல லாபம் எடுத்திருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் 0லேருந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட -0லேருந்து பார்த்தோம்னா 14.88 வந்திருக்கு ஏர்னிங் பெர் ஷேர். இந்த வருஷம் தான் டிவிடெண்ட் வந்து ரூ. 1 குடுத்துருக்காய்ங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம அ நெறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அது வந்து கேஷ் ஃப்ளோல பார்த்துக்குவோம். நெறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பிக்ஸட் அசெட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் கரண்ட் அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 633 இருக்கு. நான் கரண்ட் லையபிலிட்டி 172 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20%ன்னு வச்சுக்குவோமே. 20% நெருக்கி வந்து லோன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து 20%ங்கிறது நமக்கு அக்செப்டபிள் ரீஜன் தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கேஷ் ஃப்ளோல பார்த்தோம்னா, அ நெட் கேஷ் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா, +4ல இருக்கு. போன தடவ +23ல இருந்திருக்கு. ஏன்னா, அதெல்லாம் லாக்டவுனுக்குள்ள போயிரும். இப்போ வந்து +4 23 இல்லாட்டி 20 கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. 21 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடியிருக்கு. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து எங்கேயோ சேஞ்ச் ஆயிருக்கு. அத நம்ம இங்க வந்து பார்ப்போம். கேஷ் ஃப்ளோல. கேஷ் ஃப்ளோல என்ன பண்ணியிருக்கிறாய்ங்கன்னு பாருங்க. அ இன்வெஸ்ட்மென்ட் அசெட் பர்ச்சேஸ்டு வந்து ஒரு ரூ. 17,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ல தான் எல்லாமே வருது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ப்ளஸ்ல இருக்கு. ரிசீவபிள்ஸ் வந்து ரூ. 15,00,00,000 இருக்கு. பேயபிள்ஸ் வந்து ரூ. 19,00,00,000 இருக்கு. இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. இதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருது. அதனால பிரச்சனை இல்ல. இ இது வந்து ஓடிருது. இப்ப அ ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்டு இப்ப இந்த தடவ ஒண்ணும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து ஒரு ரூ. 1,25,00,00,000 இருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, புரோசீட் ஃப்ரம் ரீபேமென்ட், புரோசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் இந்த வருஷம் வந்து மார்ச் மாசத்துக்கு எந்த இனிஷியேஷனும் இல்ல. ரீபேமென்ட் வந்து ஒரு ரூ. 70,00,00,000 கடன் அடைச்சுட்டாய்ங்க. புரோசீட்ஸ் ஃப்ரம் டெபாசிட்ஸ் வந்து ஒரு ரூ. 7,00,00,000 டெபாசிட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து ரூ. 15,00,00,000. டிவிடெண்ட் ஆக்சுவலா ரூ. 1 பே பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த சைட்ல வந்து சரியா அப்டேட் ஆகல இந்த விஷயம் மாத்திரம். அதனால இருக்கிறது நமக்கு கிடைச்சத நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்குவோம். இப்ப இவங்க வந்து லோன் வந்து புதுசா இல்ல இருக்கிறதையே அடைச்சு வச்சிருக்கிறாய்ங்க. அதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த சைட்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ். ஃபினான்ஷியல்ஸ் இந்த சைட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரூ. 412,00,00,000 குவார்ட்டர்லிய வந்து ஆனுவலா பண்ணிக்குவோம். அப்புறமா குவார்ட்டர்லி பார்த்துக்குவோம். டிடிஎம் வந்து 394 தான். 412,00,00,000 இதெல்லாம் இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் அதெல்லாம் நம்ம சொன்ன மாரி 30% நம்ம கால்குலேட் பண்ண மாரி இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 20% இருக்கு. எபோவ் 18% சூப்பர் கம்பெனி சூப்பரா ரிட்டர்ன் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 20%ங்கிறது ஏற்கனவே இருந்தத காட்டிலும் நல்ல நெட் இன்கம் ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்களா? சிங்கிள் டிஜிட்லயே இருந்திருக்கு. இது வந்து -28 இங்க வந்து +20க்கு வந்திருக்கு. அப்ப இந்த வருஷம் ரிட்டர்ன் நல்லா வந்திருக்கு. அடுத்த வருஷத்துக்கு இவன் இதே மாரி நல்லா பண்ணிட்டான்னா பரவால்ல. இப்ப இத மனசுல வச்சுக்குவோம். 394 டிடிஎம். அ டிடிஎம் 394க்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். 394க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பாதியாவது எடுக்கணுமா இல்லையா? இவன் வந்து பாருங்களேன், அ 180 எடுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 180 எடுத்திருக்கிறான். அப்ப 360க்கு மேல கவர் ஆகுற மாரி இருக்கும். நடுவுல இந்த தடவ ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். இனிமே டிசம்பர் மாசத்தோட குவார்ட்டர்ல வரும்போது, அப்போ வந்து கம்மியா இருக்கா, கூட இருக்காங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே டிசம்பர் வந்து பார்த்தோம்னா, செப்டம்பர காட்டிலும் கம்மியாகுது. ஏன்னா, போன வருஷம் எடுத்தத காட்டிலும் இந்த வருஷம் கம்மியா தான் எடுத்திருக்கிறான். சரி விடுங்க நார்மலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. டிசம்பர் மாசம் வந்து அது 2021ல வந்து செப்டம்பர காட்டிலும் டிசம்பர் கூட எடுத்திருக்கிறான். அப்ப இவன் வந்து இந்த டிசம்பர் மாசத்துக்கு என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்ப இப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 180 வந்திருக்கு. 394 தான டிடிஎம். அதுக்கு 160க்கு மேல கவர் பண்ணிட்டேன். 180 கவர் பண்ணிட்டான். அப்ப 360 இன்னும் ஒரு ரூ. 30,00,00,000 என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து இன்னும் 2 குவார்ட்டர் இருக்குல்ல. சம்மர் வெக்கேஷன்ஸ்ல கூட்டுறானா இல்லையான்னு பார்ப்போம். அதுலயும் இந்த தடவ எலக்ஷன் வருது. இந்த தடவ எலக்ஷன் வந்திருக்கு. 2023ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, G20 மாநாடெல்லாம் நடந்திருக்கு. G20 மாநாடுலாம் நடந்திருக்கிறதோட ரிசல்ட் எல்லாம் ஆனுவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். G20 மாநாட வந்து அந்த மாசமோ 2 மாசத்துக்கு ஒரு தடவைக்கோ இந்த ஆஃபீசர்ஸ்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசி அப்புறம் கடைசியில பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐபிஎல் நடந்திருக்கு.
சாரி ஐபிஎல்ங்கிறேனே. இந்த வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. இந்தியால நடந்திருக்கு. வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அது நான் இந்த ஈவென்ட் எல்லாம் வந்து இந்த 2023ல வந்து நெறைய நடந்திருக்கு. அதனால நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வருஷம் மார்ச் மாசம் இத காட்டிலும் கூட வருதா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே நம்புவோம்னு வச்சுக்கங்களேன். எல்லாமே நம்பிக்கை தானே! அ அந்த மாரி கூட வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து எல்லாமே கூட வரட்டும். நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 71,00,00,000 தான் அ டிடிஎம் இருக்கு. அந்த டிடிஎம்க்கு வந்து இவன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, செப்டம்பருக்கு நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ. 30,00,00,000 ரூ. 30,00,00,000 வந்துருச்சு. ஸோ, அப்ப இதுவும் அதே ரேஷியோல கவர் பண்ணிட்டு தான் இருக்கான். ரூ. 30,00,00,000 வந்திருக்கு. ரூ. 71,00,00,000 தான் டிடிஎம். அதனால ரூ. 30,00,00,000 வந்திருக்கு. ம நிச்சயமா ஓரளவுக்கு நம்ம இத எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ல என்ன சொல்றாய்ங்கன்னு பார்ப்போம். புக் வேல்யூ வந்து 73 வந்திருக்கு. இது புக் வேல்யூ போன தடவ 58ல இருந்து 73 ஆகியிருக்கு இப்ப. ரிட்டர்ன் ஆன் ஆனுவல் அ ம ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம்னா 12% இருக்கு. போன தடவையெல்லாம் பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாரி டபுள் டிஜிட்லயே இல்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் 20% வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்ல மைனஸ்ல வேணா டபுள் டிஜிட் போயிருக்கானே தவிர்த்து, பிளஸ்ல சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்திருக்கிறான். ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு அதுவும் 21% வந்திருக்கு. மிச்சதெல்லாம் மைனஸ்ல தான் போயிருக்கிறான். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இது வந்து 30%க்கு மேல இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். லிக்விடிட்டி ரேஷியோ, வேல்யூவேஷன் ரேஷியோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால ஓரளவுக்கு இந்த கம்பெனி ரிசல்ட் குடுத்தாலே கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பைசோல், ஜென்சோல்ல பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், பிஇ ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் இன்னும் வந்து என்ட்ரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் போடுறான். தாஜ் இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து இன்னும் வந்து பொட்டன்ஷியல் பை ஜோன்ல தான் இருக்குன்னு போட்டிருக்கிறான். இங்க வந்து இது எடுக்கல, கெயின் எடுக்கல. அப்ப இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த இதிலிருந்து. பிபியோட இது பார்த்தோம்னாக்க, பிரைஸ் டூ புக் வேல்யூவ பார்த்தோம்னாக்க, மேல ஏறிட்டான். இப்ப பிரைஸ் டூ புக் வேல்யூ வந்து கீழ அட்ஜஸ்ட் ஆகணும்னு போட்டிருக்கிறான். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கீழ வந்து இது வந்து கெயின்ஸ் வந்து கீழயே வாங்கியிருந்திருக்கணும். அந்த ரூ. 50 கீழ இருக்கும்போதே வாங்கியிருக்கணும். கிட்டத்தட்ட வந்து 1000 டேஸ் கிட்டத்தட்ட 1900 டேஸ். என்ன 3 வருஷமா 3 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த பிபி ரேஷியோ கிட்டக்கயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்திருக்கிறான். அப்ப இன்னும் கொஞ்சம் அதே மாரிக்கே போறதுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோமே. இந்த மாரி வந்து இவன் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனோட டிவிஎம் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா, டியூரபிலிட்டி ஸ்கோர் இருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் இப்ப பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேல்யூவேஷன் ஸ்கோர் எப்படி வேணாலும் இருக்கட்டும். வேல்யூவேஷன் கம்பெனி வேல்யூவேஷன தான் நம்ம அங்கேயே பார்த்துட்டோமே. இப்ப மொமெண்டம் ஸ்கோர் வந்து பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சமா கிராஜுவலா ஏறிட்டு இருக்கிறான். லோ வாலட்டிலிட்டி தான். ஏன்னா பீட்டா ஸ்கோர் கம்மியா இருந்துக்கிறது தான் நம்ம பீட்டா ஸ்கோர் ஹையா இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிஃப்டிக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிஃப்டி இறங்கினா அதுவும் இறங்கிரும். நிஃப்டி ஏறுனா இதுவும் ஏறிரும். அந்த மாரி இருக்கும். ஆனா இந்த இது வந்து லோ வாலட்டிலிட்டிங்கிறதுனால, நிஃப்டி இறங்கும்போதும், ஏறும்போதும் நத்த வேகத்தில ஏறுவாய்ங்க. இறங்கும்போதும் நத்த வேகத்தில இறங்குறாய்ங்களான்னு பார்ப்போம். ஆனா ஏறும்போது மாத்திரம் நத்த வேகத்தில ஏறுவாய்ங்க. இறங்கும்போது நமக்கு லாஸ் ஆகணும்னா வேக வேகமா இறங்கிருவாய்ங்க. ஸோ, அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் நல்லா இருக்கு. இதோட டெக்னிக்கல்ஸ நம்ம வந்து பார்ப்போமே. இந்த டெக்னிக்கல்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியால நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். இவனுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூம்ஸ், ஃபுட், ரெஸ்டாரண்ட் அண்ட் பேங்க்வைட்ல இருந்து வர்றது 3 பில்லியன். அதான் அந்த 300 சொச்சம் 300 சொச்சம் கோடி, ரூ. 370,00,00,000 வருது. அதுக்கப்புறம் ஷாப் ரென்டல்ஸ் இதுலேருந்து 43 மில்லியன் வருது. மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கு ரெசார்ட்ஸுக்கு. அதர் இன்கம் சொல்லிட்டு ஒரு 58 மில்லியன் இருக்கு. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் குடுக்குறான்னு நமக்கு தெரியுது. ஏர்னிங்ஸ் எல்லாம் எஸ்டிமேஷன்ஸ்லாம் ஒண்ணும் பெருசா அவைங்க போடல. அதனால நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள வந்தோம்னாக்க, லோன்ஸ் எவ்வளோ இருக்கு பார்த்தோம்னா 0.26, 0.12 ம். அந்த ரேஞ்சில இருக்கு. லாங் டெர்ம் லோன் வந்து 0.12, 0.26 அக்செப்டபிள் ரீஜன் தான். அதனால பிரச்சனை இல்ல. ஸ்டாக்குக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவன் ப்ராஃபிட்ட மாத்திரம் ஒழுங்கா எடுத்தான்னா போதும்.
புக் வேல்யூ பொறுத்தவரைக்கும் 77 இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ நம்ம பார்ப்போமே. இப்ப இந்த டெக்னிக்கல்ஸ் போடும்போது முதல்ல வந்து 12 மந்த்ஸ் போட்டுருவோம். 12 மந்த்ஸுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல லோல வச்சு நான் போட்டிருக்கிறேன். இந்த லோல வச்சு நான் போட்டிருக்கிறேன். அதே மாரி இந்த லோல ஆரம்பிச்சு, இந்த ஹைக்கு போயிட்டு, இப்படி இறங்கி ஏறுதுன்னு நான் போடுறேன். ஏன்னா, இது ஒரு ட்ரெண்ட் பேஸ்டா வருது அப்படிங்கிறத நான் கருதுறேன். இத லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணிட்டோம்னா மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ, இப்ப ட்ரெண்ட் பேஸா வரும்போது 12 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. அப்ப இவன் வந்து கீழ இறங்கினா கூட என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு ரூ. 164க்கோ, இல்லாட்டி ரூ. 180க்கோ கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப? இப்ப இந்த மாரி ஏறிட்டு இப்படி கீழ இறங்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு மேல ஏறணும் பார்த்தீங்களா? அப்படி மேல ஏறும்போது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 ரூ. 60 இப்ப இருக்கிறதுலருந்து அதிகபட்சமா இந்த இடத்தோட ரிட்டர்ன் ஆகுறான்னா ரூ. 160ன்னு வச்சுக்கங்களேன். எப்போதுமே இந்த இந்த லோவோட ரிட்டர்ன் ஆவாய்ங்க. பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? இங்க வந்து அந்த இடத்தோட கட் பண்ணியிருக்கா? அதே மாரி தான் இங்கேயும் இதோட கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ரூ. 160 இல்ல நான் 50% கட் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 190 அதனால ரூ. 50லிருந்து ஒரு ரூ. 90 வரைக்கும் அ இறங்குறதா இருந்தா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து அது இந்த வருஷம் இறங்க போகுதா? இல்ல இந்த மாரி ஸ்ட்ரைக் வச்சுட்டு ஏத்தப் போறாய்ங்களான்னு தெரியல. நம்ம வந்து கீழ இறங்கிச்சுன்னா, நம்ம வந்து அந்த டே கேண்டில் இதுலலாம் போட்டு பார்த்துக்குவோம். இப்ப வந்து பார்த்தோம்னா, மேல ஏறுச்சுன்னு வச்சுக்கங்களேன், புக் வேல்யூ வந்து ரூ. 77 இருக்கு. புக் வேல்யூ நமக்கு வந்து ரூ. 77 இருக்கு. இந்த ரூ. 77 நாளால போட்டா கூட 77 நாளால போட்டா கூட 77 இன்டு 4ன்னு போட்டா கூட, இது வந்து ரூ. 308 போகணும். ரூ. 308 போணும். ஆனா, அங்கெல்லாம் வந்து பாருங்க, இண்டஸ்ட்ரி புக் வேல்யூலாம் பாருங்களேன், எங்கேயோ ஏத்தி வச்சிருப்பாய்ங்க. இண்டஸ்ட்ரி பிஇ போட்டிருக்கிற இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏத்தி வச்சிருப்பாய்ங்க. இங்க பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா தெரியும். இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ. இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 7 போட்டு வச்சிருக்கிறாய்ங்க. இவன் இப்ப தான் 3க்குள்ளேயே 3.3க்குள்ளேயே இருக்கிறான். அதனால இது வந்து மேல ஏறுதா? இல்ல 5 வரைக்கும் போகுதா? அப்படின்னு பார்த்தோம்னா கூட 5 போனா கூட ரூ. 310க்கு வரணும். இதெல்லாம் ப்ரீவியஸ் வேல்யூ. அப்ப இவன் 1 தொட்டான்னா கூட 360. இங்கேருந்து ரூ. 120 ஏறுறதுக்கு இருக்கு 50%. இல்ல நான் வந்து எல்லாரும் போல 7 தொடப்போறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கங்களேன், 7 7 49 கிட்டத்தட்ட வந்து அ 80ன்னு வச்சுக்குவோமே, 8 7 56 ரூ. 560 ஓடியாந்துருவான். அவன் இது வந்து 7ன்னு வச்சுக்கோ. 7 7 49 இங்கிட்டு ஒரு 7 49 490 ரூ. 530 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரூ. 530 ரூ. 520 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். 7 போட்டோம்னா. 7 போட்டா. நம்ம 5ன்னு போட்டா கூட 350 பிளஸ் ஒரு 35 385வது வரணும். 385ன்னா இங்க இருக்கு. அதுக்குள்ளேயும் புக் வேல்யூ ஆட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாசத்துக்குள்ள புக் வேல்யூ ஏதோ ஒரு போன தடவ ஆட் ஆன மாரி ஒரு ரூ. 10 ரூ. 20 ஆட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ரூ. 80லாம் வந்துருச்சுனாக்க ரூ. 400லாம் அசால்ட்டா ஓடியாந்துருவாய்ங்க. ரூ. 400 வந்தவனுக்கு 1.618 வந்து டச் பண்ண மாட்டானா? நம்ம அத செக் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து இவன் வந்து பிசினஸ் மாத்திரம் குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் ஒழுங்கா குடுத்து, ஆனுவல் ரிசல்ட் எல்லாம் மாத்திரம் நல்லா குடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், இவைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏறுறதுக்கு. அப்படி இறங்கினான்னாக்க, இங்க இந்த இந்த லோ வரைக்கும். இங்க வேற எங்க அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இதுலலாம் போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறத காட்டிலும், இங்க வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரூ. 160 ரூ. 170 பிளஸ் வந்து ஒரு ரூ. 190க்கு மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா, எந்த இடத்தோட திரும்புதோ அந்த இடத்தோட திரும்பிக்கலாம். இப்ப இந்த சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? 2018 ஹை வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த 2018 ஹையவே இன்னும் இவன் உடைக்கல. அதனால இந்த சைக்கிள் இப்ப இறங்குமா? கரெக்ஷனுக்கு இந்த மாரி இறங்குமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட நெக் லைன் வந்துட்டான் பார்த்தீங்களா? நெக் லைன உடைச்சுட்டான். நெக் லைன உடைச்சுட்டு இந்த ஹைய வைக்கிறான். இப்ப இவன் இதுக்கு மேல நம்ம போறான்னு வச்சுக்குவோமே, 1.618 தானே. இது வந்து 250 இருக்கா? 250 இதோட லோ வந்து பார்த்தோம்னா 85 அப்ப 170 170ன்னு வச்சுக்குவோம். 170 இன்டு 1.618
போட்டோம்னா 275. 275 போட்டா தான் இந்த இடத்த விட்டாவது இவன் கொஞ்சமாவது கூட போடுவான். கொஞ்சமாவது கூட போவான். அப்ப ரூ. 275 வரைக்குமாவது போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 275 வந்து போன வருஷம் எடுத்துட்டான் பாருங்க. 2023ல 280 எடுத்துட்டான். அப்ப இந்த தடவ ரிசல்ட் மாத்திரம் நல்லா கூட குடுத்தான்னா ரூ. 340 வரைக்கும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லாமே ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால ரிசல்ட்ட பார்த்துக்குவோம். இப்ப வந்து நமக்கு வந்து ஒன் டேல என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஒன் டேல வந்து ஒன் டேல ஏறிக்கிட்டு இருக்கிறானா? ஒன் டேல ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ட்ரெண்ட் லைன வந்து இங்க போடுவோம் இப்படி. ட்ரெண்ட் லைன இங்கேருந்து போடுவோம். இப்படியே போடுவோம். ட்ரெண்ட் லைன போட்டோம்னா, இவ்வளோ தூரம் வருது. சரி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2022ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன போடுவோம். அந்த ட்ரெண்ட் லைன ஒட்டி தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். 2022ஓட ட்ரெண்ட் லைன போட்டோம்னா, அத ஒட்டி தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஒன் டேல நம்ம வந்து போட்டு, இவன் வந்து ஆகஸ்ட் 2023 ஆகஸ்ட்ல இந்த ஹை வச்சிருக்கிறான். அப்ப நம்ம இவன வந்து இப்ப வாங்கி போட்டுக்கிட்டோம்னா, ஆகஸ்ட்ல வெளியில வந்துரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு மாத்திரம் ஒண்ணு போட்டோம்னா, அட்லீஸ்ட் 332வது போணும். நம்ம கால்குலேட்டர்ல வந்திருக்கிறது எவ்வளவு? 77 இன்டூ 4 போட்டோம்னா 308. 5 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ இது 77 இன்டூ 5 போட்டோம்னா 385. 5 வேணாம். 4, 4 1/2 அந்த ரேஞ்ச் வந்தாலே, இது இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, பொறுமையா வரும். இப்படி மேலே ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி பொறுமையா வரும். எப்ப இந்த கோட்ட கட் பண்றானோ, அப்ப நம்ம வெளியில வந்துக்க வேண்டியதான். இப்ப நமக்கு வந்து போன வருஷத்தோட இத கம்பேர் பண்ணும்போதே, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 382க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். இது சின்னது, இது பெருசு. இது ஹோல். இது வந்து இது வந்து ஹோல். இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது முழுமையா 1 வருஷத்துக்கு உண்டானது. ரெட் கலர்ல இருக்கக்கூடியது நமக்கு போன வருஷத்துக்கு உண்டானது. இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியத வந்து வேற எந்த கலருக்கு மாத்துனா நல்லாருக்கும்? இந்த ப்ளூ அவைங்கள்ட்ட இல்ல. அந்த இதுல இல்ல. ஆமா. நம்ம வந்து இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்குவோம். இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது இந்த வருஷத்துக்கு உண்டானது. ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ரெட் கலர், கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் போன வருஷத்துக்கு வந்து ஆனுவலைஸ் பண்ண வேண்டியது. ஸோ, அப்ப நமக்கு எப்படி போனாலும் ஒரு ரூ. 332க்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க ரிசல்ட்ட மாத்திரம் குடுத்துட்டாங்கன்னா, அதையும் தாண்டி 405 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 2.618. 405 போனான்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்புறம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழ ரீசெட் ஆயிட்டு 1 வரைக்கும் வந்தோ, இல்ல அதுக்கு கீழ ரீசெட் ஆயிட்டு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ வந்து கண்ணு வச்சுக்கங்க. சும்மா வந்து இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் பணம் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஏதோ ஒரு 1% இது வந்து ஒரு 10ஓ, 5ஓ வத்தலோ, தொத்தலோ வாங்கி போடுற மாரி வாங்கி போட்டு கூட வச்சுக்கலாம். ஆனா பிப்ரவரி வந்து இந்த இப்போ வாலடைலிட்டி மார்க்கெட் வந்து இப்போ வாலடாலிட்டில இருக்கு. பிப்ரவரி மாசம் பட்ஜெட்ல வந்து டூரிசம் டெவலப்மென்ட்க்கு வந்து ஏதாவது இன்சென்டிவ்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இது ஸ்வைன்னு மேல ஏறிரும். ரூ. 500 கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால பட்ஜெட்டையும் சேர்த்து நம்ம பார்த்துக்குவோம். பட்ஜெட் வர்றதுனால முன்ன பின்ன இருக்கும். பொறுமையா வாங்குறேன்னு நினைக்கிறவங்க பொறுமையா வாங்குங்க. இல்ல இதுக்கு கீழ பெருசா ஒண்ணும் இறங்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்பயே வாங்கிக்கங்க. இல்ல இறங்கும் நம்ம சொன்ன மாரி ரூ. 190 இல்லாட்டி ரூ. 160 வரும்னு ஃபீல் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கங்க. 1 இயர்க்கு போட்டு வச்சுக்கங்க. அதே மாரி ஒ போன போன இயருக்கு உண்டான ஹை லோவ மாத்திரம் போட்டு வச்சுட்டு, அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இத ஹைட் பண்ணுவோம் பாருங்களேன். நல்லா தெளிவா தெரியும். இது வந்து இந்த மாரி வந்து இது போன வருஷத்தோட ஹை அண்ட் லோவ மாத்திரமே எடுத்து போட்டது. போன வருஷம் வந்து 2023 ஹையையும் இந்த வருஷம் இப்ப இறங்கினதையும் வச்சு ஏத்தி போட்டுருக்குறோம். அதனால நம்ம வந்து இப்படியும் போட்டு பாருங்க. எது வந்து உங்களுக்கு அக்செப்டபிள் ரீஜியன்க்குள்ள வருதோ, எந்த இடத்துல டர்ன் ஆகுதோ, அந்த இடத்த நம்ம வந்து எடுத்துக்குவோம். அ நன்றி நண்பர்களே!